திவ்ய தரிசனம் நேர்களுக்கு எனது அன்பார்ந்த நமஸ்காரம். நான் உங்கள் விஜயகானந்த். எல்லோரும் நம்ம நவராத்திரி பண்டிகையை ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். வழக்கம் போல் எங்கள் வீட்லேயும் ரொம்ப சிறப்பாக நவராத்திரிக்காக குழு அமைச்சிருக்கோம். இந்த வருஷம் அதில் ஒரு சிறப்பு அம்சமாக தசாவதார கதைகள் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்செப்டை வச்சுருக்கோம். ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. இந்த வருஷம் என்னென்னாக்கா, பொம்மைகளில் எல்லாமே கலந்து வைக்க வேண்டாம், எல்லாமே விஷ்ணுமயமாக இருக்கட்டும், சர்வம் விஷ்ணுமயம் அந்த மாதிரி இருக்கட்டுமே அப்படிங்கிறதுனால ஒரு 4 படிக்கு ஃபுல்லாகவே மகாவிஷ்ணுவனுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய நிறைய பொம்மைகள் வச்சுருக்கோம். குறிப்பாக மேல்படியில் பார்த்தீங்கன்னா ராமர், லக்ஷ்மண், சீத்தை, ஹனுமன் மேலே டாப்பில் இருக்காங்க. அவங்க பக்கத்தில் அப்படியே விநாயகர் இருக்கார் பிரதானமாக. அதனை தொடர்ந்து ஆதி அந்த பிரபு ஒரு பக்கம் விநாயகராகவும் மறுபக்கம் ஆஞ்சநேயராகவும் 2 சிரஞ்சீவிகளை ஒன்றா சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொம்மை அது மேலே இருக்குது. அப்படியே 2வது படியில் பார்த்தீங்கன்னா காளிங்க நர்த்தனம் ஆடுற அந்த கிருஷ்ணர், அவருக்கு பக்கத்தில் ஆதிசேஷன் மேலே சயனத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கார், அந்த பொம்மை பிரதானமாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஐயப்பன் இருக்கார். ஸோ இது 2வது படி. அடுத்து 3வது படி பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார், அவரை தொடர்ந்து அது பசுவோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணர், அப்புறம் நம்ம அத்திவரதர், அதுக்கப்புறம் ஆண்டாள் மடியில் சயன கோலத்தில் இருக்கக்கூடிய ரெங்கமன்னார், அற்புதமான தேஜஸோடு இருக்கக்கூடிய அந்த பொம்மை இருக்குது 3வது படி. 4வது படியில் பார்த்தீங்கன்னாக்க லக்ஷ்மி ஹயக்ரீவர் இருக்கார், அவரை தொடர்ந்து ராதையும் கிருஷ்ணர் இருக்காங்க, அப்புறம் லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார், குஷேலரை கட்டி தழுவக்கூடிய கிருஷ்ணர், அதை தொடர்ந்து பக்கத்திலே திருப்பதி பெருமாளும் தாயாரும் தவழ்கிற கிருஷ்ணர் இருக்காங்க. ஸோ இந்த 4 படியுமே ஃபுல்லாகவே கிருஷ்ணர் பொம்மைகள் இடம்பெற்றிருக்கிறதுனால சர்வம் கிருஷ்ணமயம் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் சர்வம் விஷ்ணுமயம், இந்த இடத்துல ஃபுல்லாக விஷ்ணு பொம்மைகள். 5வது படிகளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீனாட்சிக்கு அடுத்து கருமாரியம்மன், கருமாரியம்மனை தொடர்ந்து வாராகியம்மன் இருக்காங்க, கலியுகத்தில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய அந்த வாராகியம்மன். அப்புறம் தட்சிணாமூர்த்தி, அதனை தொடர்ந்து புவனேஸ்வரி, அதுக்கப்புறம் நம்ம அண்ணாமலை உண்ணாமலை தாயார் திருவண்ணாமலை தம்பதியார் 2 பேர் இருக்காங்க. இது 5வது படி. அதனை தொடர்ந்து 6வது படிகளில் மேத்த தட்சிணாமூர்த்தி, அப்புறம் பாலாம்பிகா இருக்காங்க, அப்புறம் அன்னபூரணி அடுத்து சரஸ்வதி, துர்கா, லக்ஷ்மி, அந்த 3 பேரும் தேவியர். அதன் அப்புறம் விநாயகர், அவரோட தம்பி முருகன். ஸோ இது 6வது படி அமைப்பு. 7வது படியில் நம்ம காஞ்சி மகான் ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள், அதனை தொடர்ந்து அந்த கங்கையிலேருந்து கொட்டுற அந்த சிவபெருமான் லிங்க ரூபமாகவும் இருக்கார். அப்புறம் சத்யநாராயண பெருமாள், ட்ரெடிஷ்னல் கலசம் கீழே இருக்குது 7வது படியில். லெஃப்ட் ரைட் 2 பேரும் மரப்பாச்சி பொம்மையை பார்க்க முடிகிறது, அலங்காரம் பண்ண மரப்பாச்சி பொம்மை. அப்புறம் ரொம்ப பழைய பொம்மையாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி சரஸ்வதி, குபேரர், அப்புறம் நம்ம தென்னாங்கூர் பாண்டரங்க சுவாமி, ருக்மணி தாயார், பின்னாடி அன்னபூரணி தாயார், அப்புறம் நம்ம ரிஷிகள் இருக்கணும், மகான்கள் இருக்கணுங்கிறனால சாய்பாபா, ராகவேந்திர சுவாமிகள் எல்லாரும் இருக்காங்க. ஸோ இந்த நவதானியத்தினால் செய்யப்பட்ட அந்த விஷயங்களும் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் எங்களோட ட்ரெடிஷ்னல் கொலுங்கிறது. இந்த 7 படியோட ஒரு புறம் இருக்குது. இது ட்ரெடிஷ்னல் கொலு, இதை தரிசனம் பண்ணிங்கோ. தீம் கொலுவுக்கு நம்ம அடுத்தது அப்படியே ட்ராவல் ஆகலாம். தசாவதார கதைகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இந்த வாட்டி. ஸோ இந்த தசாவதாரம் அப்படின்னாலே நம்ம இப்போ மகாவிஷ்ணுவோட 10 அந்த அவதாரங்களில் தான் நினைவு கூறும். அந்த 10 அவதாரங்களில் ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு நமக்கு பொம்மையும் கிடையாது, இடமும் கிடையாது. அப்படிங்கிறதுனால அதில் ஒரு சில சீன்ஸை மாத்திரம் இங்கே கிரியேட் பண்ணி ஒவ்வொரு கதைகளாக வச்சுருக்கோம். ஸோ முதல் அவதாரம் மச்ச அவதாரம். அந்த மச்ச அவதாரத்தில் என்னென்ன சிறப்பம்சம் இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மச்ச அவதாரம் முதல் அவதாரம். அந்த மச்ச அவதாரத்தில் கோமுகாசுரன் அப்படிங்கிற ஒரு பெரிய அரக்கன் ருத்ரனை, சிவரூபமாக இருக்கிற ருத்ரனை நினச்சி பெரிய தவம் இருக்கான். அந்த தவத்தின் பலனாக அவர்கிட்டேருந்து ஒரு வரத்தையும் வாங்கிடுறான். தன்னை யாராலையும் எப்படியும் அழிக்க முடியாதுங்கிற அந்த வரத்தை வாங்கிக்கிட்ட அந்த மமதையில் பயங்கரமான அட்டூழியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கான். அவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஹயக்ரீவன் அப்படிங்கிற பேர். அந்த ஹயக்ரீவன் சுரூபத்தில் தான் அவன் இருக்கான். இப்போது அந்த ஒரு திமிரில், அந்த மமதையில் படைக்கும் கடவுளான பிரம்மனையே சோதிச்சு பார்த்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணி பிரம்மலோகத்துக்கு போகிறான். எல்லாருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பிரம்மாவும் படைக்கும் தொழிலில் கொஞ்சம் டயர்டு ஏற்பட்டு தூங்கிடுறாரு. அந்த தூங்குற காலத்தை தான் ஊழிக்காலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஊழிக்காலத்தில் போய் பிரம்மன்ட்ட இருந்த 4 வேதங்கள் சொல்லப்படுகிற ரிக், யஜூர், சாமம், அதர்வணம், அந்த 4 வேதத்தையும் எடுத்துக்கிட்டு கடலுக்கு அடியில் போய் மறைஞ்சிடுறான். உடனே அதனால
பிரளயங்கள்லாம் ஏற்படுறது. எல்லாரும் போய் தேவர்களும், பிரம்மா எல்லாரும் போய் மகாவிஷ்ணுட்ட முறையிடுறாங்க. மகாவிஷ்ணு வந்து கடலுக்கு அடியில அவன போய் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மீன் அவதாரம் எடுக்கிறார். அதான் மச்ச அவதாரத்தை எடுத்து கடலுக்கு அடியில போய் கோமுகாசுரனை அழிச்சு, அவங்ககிட்ட இருக்க 4 வேதத்தையும் மீட்டு எடுத்துட்டு வந்து பிரம்மாட்ட குடுத்து மீண்டும் படைப்பு தொழில செய்ய சொல்றாரு. அதனால தான் அவனுக்கு ஹயக்ரீவன் அப்படிங்கிற பேரும் உண்டு. அதத்தான் நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து தசாவதாரத்தினுடைய முதல் அவதாரம் மச்ச அவதாரம்.